ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் அழியாத சிம்மாசனத்தில் வீற்றிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் சிந்தனை செய்கின்றேன். நான் ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் ஒரு தந்தை கூறுவதை மட்டுமே கேட்கின்ற ஆத்மா. நான் உயர்ந்த பதவியை அடைவதற்காக தந்தை ஒவ்வொரு உத்தரவுப்படி நடந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் ஆன்மீக சேவையில் ஈடுபட்டிருக்கின்ற ஆத்மா. நான் வேறு யாருடைய நினைவும் வராதபடி நினைவில் இருக்கின்ற ஆத்மா. நான் இறந்தால் உலகமே இறந்து விட்டது என்று உணர்ந்து உயர்ந்த பதவியை அடைகின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து எல்லையில்லாத ஆஸ்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் முதலில் தூய்மையாகி புத்தியில் தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காக முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடம் அடைக்கலம் புகுந்திருக்கின்ற ஆத்மா. நான் மோகத்தை வென்ற ஆத்மா. நான் என்னை ஆத்மா என்று உணர்ந்து தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விடுத்து உயிருடனே இறந்து விடுகின்ற ஆத்மா. இப்போது தேவதா ராஜதானி ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றது. நான் தந்தை ஒருவரை மட்டும் நினைவு செய்கின்ற ஆத்மா. பாரதவாசியாகிய நான் உயர்ந்தவனாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது புருஷார்த்தத்தினால் விஷ்ணுபுரிக்கு அதிபதியாக ஆகின்ற ஆத்மா. நான் உலகிற்கு அதிபதியாவேன். நான் ஆட்சி புரிவேன். நான் தந்தை ஒருவரை நினைவு செய்து விக்கர்மங்களை அழித்து விடுகின்ற ஆத்மா. நான் நடந்தாலும் போனாலும் வந்தாலும் தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் நாள் முழுவதும் எவ்வளவு நினைவு செய்தேன் என்று அட்டவணை வைக்கின்ற ஆத்மா. நான் அதிகாலை எழுந்து தந்தையிடம்
உரையாடுகின்ற ஆத்மா. நான் தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கின்ற ஆத்மா. நான் ஞானத்தை புரிந்து மற்றவர்களுக்கும் புரிய வைக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடம் உறுதிமொழி கொடுத்திருக்கின்ற ஆத்மா. நான் மிகப்பெரிய குறிக்கோளை வைத்திருக்கின்ற ஆத்மா. தந்தை வந்திருப்பதே தூய்மையில்லாத நிலையிலிருந்து தூய்மைப்படுத்துவதற்காக. நான் ஒவ்வொரு அடியிலும் தந்தையிடமிருந்து ஆலோசனை பெறுகின்ற ஆத்மா. நான் சமர்ப்பணமாகி இப்பொழுது ட்ரஸ்டியாக ஆகின்ற ஆத்மா. நான் என்னுடைய கணக்கை தந்தையிடம் கூறி ஆலோசனை பெறுகின்ற ஆத்மா. தந்தை வள்ளலாக இருக்கின்றார். நான் நினைவினால் ஆயுளை நீட்டிக்கின்ற ஆத்மா. நான் படைப்பவர் மற்றும் படைப்பில் முதல் இடை கடையை அறிந்திருக்கின்ற ஆத்மா. நான் ஞானம் நிறைந்தவனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் பயமற்றவனாக இருப்பதற்காக முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் தந்தைக்கு சமமாக ஆகின்ற ஆத்மா. நான் பிறரையும் தனக்கு சமமாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து நெருக்கத்தில் வந்துவிடுகின்ற ஆத்மா. நான் யோகத்தினால் சக்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் ஞானத்தினால் செல்வத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் அழிவற்ற மருத்துவர் மூலமாக நான் அழிவற்ற வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு மாறுகின்ற ஆத்மா. நான் உறுதியான நிச்சய புத்தி உடையவனாகி மாலையின் மணியாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தந்தையின் மூலமாக உண்மையான சம்பாத்தியம் செய்கின்ற ஆத்மா. நான் ஆன்மீக ரோஜாவாக இருந்து என்னுடைய ஆன்மீக உள்ளுணர்வு மூலம் ஆன்மீகத்தன்மையின் நறுமணத்தை வெகு தொலைவு வரையிலும் பரவச் செய்கின்ற ஆத்மா. என்னுடைய திருஷ்டியில் சதா பரமாத்மாவை நிறைத்திருக்கின்ற ஆத்மா. நான் சதா பரமாத்மாவின் குடைநிழலில் சென்று கொண்டிருக்கின்ற ஆத்மா.
நான் சதா ஆன்மீக நறுமணத்தில் அவினாஷி மற்றும் ஏக்ரஸ் நிலையில் இருக்கின்ற ஆத்மா. நான் மாயையை வென்றவராக ஆகின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடந்து என் மீது நானே கிருபை செய்கின்ற ஆத்மா. நான் தந்தைக்கு உண்மையிலும் உண்மையான கணக்கை கூறுகின்ற ஆத்மா. நான் தடையற்றவராகி சேவையின் முன்னால் சேவையில் நம்பர் 1 பாக்கியசாலி ஆத்மா. ஆன்மீக ரோஜா மலராகி வெகு தொலைவு வரை ஆன்மீக நறுமணத்தை பரப்பக்கூடிய ஆன்மீக சேவாதாரி ஆத்மா. நான் பந்தன் முக்தாக இருந்து ஜீவன் முக்த் ஸ்திதியை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திலும் பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.